அன்பானவர்களுக்கு வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் சோகமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கட்டிங்லாம் பண்ணிட்டு சூப்பராக ஸ்டைலாக தாடி ட்ரிம் பண்ணிட்டு பிரைட்டாக மேக்கப் போட்டுக்கின்னு பிரைட்டான வெளிச்சத்தில் மூஞ்சியை மட்டும் சோகமாக வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தீங்க. அதில் மொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஒருத்தர் சொல்கிறாங்க, இது இப்படி, இது இப்படி, அது அப்படி முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் அதை சொல்வீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். மற்றவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல, நான் அதை தான் எதிர்பார்த்தேன். ஒய் யூ ஆர் லேட் ஆன் தட் பர்டிகுலர் டே. அந்த நேரத்தில் 8:30 மணிக்கு நீங்கள் நாமக்கல்லில் பேசுகிறதா இருந்தது. ஏன் சார் நீங்கள் 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனீங்க? அதை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். மற்றபடிக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? அப்புறம் இந்த பிரச்சனையை அதாவது தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஊதியம் வாங்குகிற ஒரு நபர் கமிஷன் விசாரிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சார்பாக தான் இருக்க முடியும், அப்படி இல்லைங்களா? அதாவது இப்போது ஹேமா மாலினி, தேஜஸ்வி சூர்யா, அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தோட குழுவும், அப்புறம் மரியாதைக்குரிய பிரதர் மவுண்டைன் பேர் சொல்கிறது கூட தகுதி இல்லை, பிஇ எம்பிஏ, அப்புறம் பொலிட்டிக்ஸ் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அப்புறம் என்னென்னவோ படிச்சிருக்கால, அவர் பேசிட்டு பேசிட்டு போயிருக்காரு. அப்புறம் அந்த சென்ட்ரல்லேருந்து இப்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வருவாங்க. அவங்க டைரெக்டாக அமெரிக்காவே ஆட்டி படிக்கிற நம்ம பாரதத்தோட பிரதமருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரலில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் ஒருவேளை பிரதர் மவுண்டன் சொல்கிற மாதிரி இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னா சென்ட்ரலில் யார் இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் இது நடத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லதே நடக்கும், வாய்மையே வெல்லும், ட்ரூத் இஸ் ட்ரையம்ப். சரிங்களா? ஐயா மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, இப்போது நீங்கள் 20 லட்சம் தருவேன் அப்படின்னு சொன்னீங்க, இன்னும் தரல. 20 லட்சமாக இருந்தாலும் 20 கோடியாக இருந்தாலும் போன அந்த 2 வயசு பையன் குரு விஷ்ணு திரும்பி வருவானா? சரி, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க, நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.